மேட்டுப்பாளையம் பகுதியில் மே 1ஆம் தேதி வீசிய சூறைக்காற்று கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் வாழைகளை நாசப்படுத்தி விட்டது. விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு வாழைக்கு 200 ரூபாய் முட்டுவெளி போட்டு விவசாயம் செய்த விவசாயிகள் அதை இழந்த நிலையில் அவர்கள் எதிர்காலம் குடும்பம் நடத்துவதற்கும் மேலும் விவசாயம் செய்வதற்கும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். எனவே அந்த விவசாயிகளை காப்பாற்றுவதற்கு வாழை ஒன்றுக்கு குறைஞ்சது 100 ரூபாய் நஷ்ட ஈடு வழங்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு மனு கொடுத்திருக்கிறோம். ஆய்வு செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள். பவானி ஆற்று நீர் பாசன விவசாயிகள் சங்கம் சார்பில் நாம் கேட்டுக்கொள்கிறோம். இதுக்கு முன்னாடி இதே மாதிரி நிறைய நேரம் நடந்திருக்கு. இதற்கு முன்னாடியுமே நிறைய அந்த சேதமெல்லாம் அனுப்பவும் நீங்க பெட்டிஷன் கொடுத்துருக்கீங்க. அதற்கான இது கொடுத்தாங்க? இல்லை அதனால தான் வற்புறுத்துறோம். நம்ம பேர் பதிவு பண்ணிட்டீங்களா? இல்லை சொல்லுங்க, நீங்க அது மட்டும் சொல்லுங்க. அதாவது இதற்கு முன்னாடி நடந்த அந்த சேதத்துக்கெல்லாம் ஏற்கனவே நீங்க கேட்டிருந்தது கொடுத்துருக்காங்களா இது வரைக்கும்? ஏற்கனவே 2014 இந்த மாதிரி அதிகமாக சேதம் அடைஞ்சது. ஆனால் அதுக்கு மனு கொடுத்துருந்தோம். ஆனால் நஷ்ட ஈடு வழங்கப்படவில்லை. அப்போ இந்த தடவை கட்டாயமாக நஷ்ட ஈடு வழங்கணும் அப்படின்னு கேட்கறதுக்காக தான் கலெக்டருக்கு மனு கொடுத்துருக்குறோம். எதற்காக விவசாயிகளை தொடர்ந்து அரசு புறக்கணிக்கிறதா? நீங்கள் அரசு விவசாயிகளை எதுக்காக இப்படி புறக்கணிக்கிறாங்க? அரசு விவசாயிகளை கோயம்புத்தூரில் இருக்கிற விவசாயிகளை தான் அதிகமாக புறக்கணிக்குது. இப்போ டெல்டா பாசன விவசாயிகள் மற்ற பகுதி விவசாயிகளுக்கு அவங்க நஷ்ட ஈடுகளை கொடுத்துட்டே வர்றாங்க. ஆனால் கோயம்புத்தூர் மாவட்ட விவசாயிகளுக்கு இந்த தோட்டக்கலைத்துறையும் அரசாங்கமும் நஷ்ட ஈடு பெற்று தருவதில் முயற்சி மேற்கொள்றதில்லை. அதனால் கடுமையாக விவசாயிகள் தான் பாதிக்கப்படுறாங்க. அதை அரசாங்கம் மாவட்ட நிர்வாகம் முயற்சி எடுத்து இந்த பகுதி விவசாயிகளுக்கும் நஷ்ட ஈடு பெற்றுத்தர வேண்டும் என்று கேட்டு. இப்போ கிட்டத்தட்ட 5 லட்சம் சேதமாயிருக்கு. யாராவது அதிகாரிகள் தரப்புல ஆய்வு பண்ணியிருக்காங்க? அதெல்லாம் ஆய்வு பண்ணியிருக்காங்க. கிராம நிர்வாக அதிகாரிகள் பார்த்து போட்டோ எடுத்து கொண்டு போய் கொடுத்துருக்குறாங்க, நிர்வாகத்துக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க. இப்போ தெரியப்படுத்தியும் அரசு இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அப்படின்னா என்ன காரணத்தினால இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போதான் மே 1ஆம் தேதி விழுந்தது. உடனே அப்படியெல்லாம் நடவடிக்கை எடுக்க முடியுது? அப்படியெல்லாம் 1ஆம் தேதி விழுந்திருக்குது. பட்டியல் அவங்க அனுப்புறதுக்கு அப்புறம் தோட்டக்கலைத்துறை பார்த்து அது இங்கே அதுக்கப்புறம் தானே முடியும். அதுக்கப்புறம் நிதி வேணும்னு இவங்க சென்னையில் கேட்டு அதுக்கப்புறம் தானே வரும். அவ்வளவு சீக்கிரம் உடனே எடுத்து கொடுத்து அதெல்லாம் சாத்தியமில்லை. சூறாவளி காற்றால் இந்த முறை நஷ்டமடைந்த விவசாயிகள் மிக அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு விவசாயிக்கு 2000 வாழை, 3000 வாழை, 1000 வாழைன்னு போயிருக்குது. அவங்கெல்லாம் ரொம்ப அதிகமாக பாதிச்சிருக்காங்க. அவங்களுக்கு நஷ்ட ஈடு பெற்றுத்தரவில்லை என்றால் நாங்கள் விவசாயிகள் ஒன்று திரண்டு போராட்டம் நடத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.